எங்கே ஒரு குழந்தை இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அந்த ஆண்டவன் தான் என் பிரார்த்தனையை கேட்டு கருணையுடன் அனுப்பி வைத்திருக்கிறார். அப்படித்தான் இருக்க வேண்டும். அதனால்தான் இன்று என் மனதில் இனம் புரியாத சந்தோஷம் நிலவியதோ. இறைவா, உனக்கு நன்றி. கலி காக்கும் ஒரு தெய்வம் ஐயப்பன் அவதாரம். கலி காக்கும் ஒரு தெய்வம் ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்தது பம்பை நதியோரம். கலி காக்கும் ஒரு தெய்வம் ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்தது பம்பை நதியோரம். ஆழ்வார்கள் பாட்டும் தேவார கூத்தும், ஆழ்வார்கள் பாட்டும் தேவார கூத்தும் அரங்கேற்றி வைத்த அவதார ரூபம். விண்ணோர் வரம் மண்ணோர் தவம், விண்ணோர் வரம் மண்ணோர் தவம். ஐயன் வந்தான் ஆனந்தமே. கலி காக்கும் ஒரு தெய்வம் ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்தது பம்பை நதியோரம். ஹரிஹர சுதனின் வருகையால் விடிந்தது காலம். அவன் அருள் மகிமையினால் வாழும் இந்த ஞானம். கலியுக வரதன் தரிசனம் ஒரு முறை காணும். அடியவர் குடி விளங்கும் வாழ்வில் நன்மை சேரும். என்னை என் ஐயப்பன் திருவருள் முகமே இம்மைக்கும் மறுமைக்கும் வழி கூறிடுமே. என்னை என் ஐயப்பன் திருவருள் முகமே இம்மைக்கும் மறுமைக்கும் வழி கூறிடுமே. சரணாகதி எனும் போதிலே கருணாகரன் அருள் கூடுமே. ஐயன் வந்தான் ஆனந்தமே. நாட்டு மக்களுக்கோ நற்செய்தி. தமக்கு பரிசாக கிடைத்த குழந்தைக்கு மன்னர் வெகு விமர்சையாக பெயர் சூட்டு விழா நடத்தினார். மணிமாலையுடன் இருக்கும் இந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டுகிறேன். மணிகண்டன். அத்துடன் நம் பந்தள இளவரசருக்கு ஐயப்பன் எனும் நாமத்தையும் சூட்டுகிறேன். அரசவையில் அனைவரும் இனி பந்தள ராஜ்யத்தை ஆள இளவரசர் கிடைத்துவிட்டார் என்று பேரானந்தம் அடைந்தனர். வாரிசே இல்லாத மன்னரின் மறைவுக்கு பிறகு நாட்டை தன்வசப்படுத்திக் கொள்ளலாம் என்று கற்பனையில் மிதந்து கொண்டிருந்த அமைச்சருக்கு மணிகண்டனின் வரவு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. மணிமுத்து கழுத்தில் தவழ்வதால் மணிகண்ட நாமம். இனி இதை ஏழுலகும் வேதமென்று ஓதும். மணிகண்ட மழலை சிரிப்பிலே குழலிசை தோற்கும். முகம் கண்டு முழுமதியும் நேரில் வந்து வாழ்த்தும். பொன்னென்ன பொருளென்ன ஐயன் முன்னே எது ஒன்றும் ஈடில்லை இவனுக்கிங்கே. பொன்னென்ன பொருளென்ன ஐயன்